சாலமோனின் உன்னத பாட்டு 19ஆம் பாகம். சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 9வது வசனத்துக்கு வந்திருக்கிறோம். வாசிப்போமா? என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இந்த வசனத்திலே இருந்து நான் உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நாம் பார்த்து கொண்டு வருகிறபடி ஒழுங்காய் இந்த பின்னணிகளோடு, எபிரேய கலாச்சாரத்தோடு, யூத கலாச்சாரத்தோடு, எபிரேய மொழியின் லட்சணங்களோடு இவற்றை ஆராயாவிட்டால் நமக்கு இது புரியாது. மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இதில் இல்லை. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே. என்ன இது? இது ஒரு காதலன் காதலிக்கு பேசுவது போல அமைந்திருக்கிறது. ஆனால் இதில் இருக்கின்ற அந்த ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆம், ஒரு விதத்திலே ஒரு காதலன் காதலி மாதிரியான ஒரு அமைப்பு இந்த புத்தகம் முழுக்க இருக்கின்றது என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த காதலன் காதலி என்ற அந்த சொற்களை நாம் பயன்படுத்துவது கிடையாது. மணவாளன் மணவாட்டி என்றால், மணவாளன் மணவாட்டி என்பது ஒரு படி மேலே, கணவன் மனைவி என்ற அந்த படிக்கு கீழே. ஆனால் அந்த காதலன் காதலி என்ற ஒரு 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 படிக்கு மிகவும் மேலே. இன்று அன்பானவர்களே, இந்த தமிழ் கலாச்சாரத்திலே சினிமாவின் வருகை, கலையினுடைய வளர்ச்சி, இவற்றால் இந்த காதல் என்பதும் காதலன் காதலி என்பனவையும் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒரு அந்த சொற்களை பயன்படுத்துவதிலே ஒரு பெரிய தயக்கம் காட்ட விரும்புகிறேன் நான். மற்றபடி காதலோ காதலன் காதலி என்பனவோ அசுத்தமானவை அல்ல. ஆனால் அது அசுத்தமாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு கண்டவர்களையும் காதலிக்கிறார்கள். திருமணம் செய்ய போகிறவனை மாத்திரமல்ல, ஏராளமானோரை காதலிக்கிறார்கள். அப்புறம் வேறொரு ஆளை கல்யாணம் கட்டுகிறார்கள். ஐயோ, அது ஆகவே எனக்கு அந்த சொற்களை பயன்படுத்த, வேதத்தின்படி பயன்படுத்த எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பாடல்கள் கூட பாடப்பட்டு வருகின்றன. நான் இயேசுவை காதலிக்கிறேன் என்றவாறு. அதனுடைய உபதேச ரீதியான அடிப்படை ஒரு உண்மை அதற்குள்ளே இருக்கின்றது. ஆனால் அந்த சொல்லை இன்றைக்கு சினிமா உலகம், கலை உலகம், கவிதை உலகம், நாவல் உலகம், நாடக உலகம் கொச்சைப்படுத்தி வைத்திருக்கின்றபடினால் அந்த சொற்களை பிரயோகப்படுத்துவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளும்படி நான் கிறிஸ்தவர்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். மற்றபடி வேறொன்றும் அல்ல. அப்போ இங்கே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே. ஒரு மணவாளன் மணவாளியை பார்த்து நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்வது போல அமைந்திருக்கிறது. உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சரியானவர்களே, இதனுடைய விளக்கம் தான் என்ன? விளக்குகிறேன். இப்போ இதில் இந்த சகோதரியே என்று வருகிறது. என்ன இது சகோதரியே? அன்பானவர்களே, நமக்கு இந்த வேதத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு யூத கலாச்சாரம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது அல்லவா? யூத கலாச்சாரம் எங்கு, எப்பொழுது, யாரிடத்தில் தொடங்கியது? ஆபிரகாம் என்கின்ற நபர் மூலமாய் தொடங்குகிறது. ஆண்டவர் ஆபிராம், சாராய் என்ற இருவரை பாபிலோனிலே இருந்து அழைத்து கொண்டு வந்து அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு வந்து அதிக காலம் எடுத்து அவர்களை மாற்றி, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே அவர்களுடைய பெயர்களை அப்படியே மாற்றி, ஆபிராமை ஆபிரகாமாகவும் சாராயை சாராளாகவும் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு புதிய பிறப்பையே அவர்களுக்கு கொடுத்ததன் மூலம் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கினார் ஆண்டவர். அது ஆதியாகமம் 17 நடக்கிறது. ஆதியாகமம் 20க்கு நீங்கள் போனீர்கள் என்றால், அங்கே அந்த அபிமெலேக்கு ராஜாவினுடைய ஒரு பிரச்சனை வருகிறது அல்லவா? சாராள் மேல் கவரப்பட்டு அப்புறம் அவளை மனைவியாய் அடைய அவன் விரும்பி, அந்த இடத்திலே ஆபிரகாம் இவள் என் சகோதரி என்று சொல்லி, அப்போது ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே 2 தடவை இது நடக்கிறது. ஒன்று, அவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிராமாய் இருந்த காலத்திலேயே எகிப்துக்கு போகும் பொழுது அங்கு இருக்கின்ற பார்வோன் சாராய் மேல் கவரப்பட்டபடியினால் அங்கு ஆபிராம் சாராயை தன் சகோதரி என்று சொல்ல வேண்டி வந்தது.
ஆனால் ஆபிரகாமாய் மாறின பிறகு அபிமெலக்கு ராஜா, அந்த பெயர் சேபா பக்கம் தெற்கு பக்கம், அவர் சாராள் மேல் கவரப்பட்டபடியினால் தனது பாதுகாப்பு கருதி ஆபிரகாம் சாராளை தன் சகோதரி என்று சொல்லியிருந்த அந்த அமைவிடத்திலே 11ஆம் 12ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்தால், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்தால் அதிலே நீங்கள் பார்ப்பீர்கள், ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் ஒன்றும் பொய் சொல்லவில்லை, உண்மையாகவே இந்த சாராள் எனக்கு சகோதரி. எப்படி என்றால் என் அப்பா தான் அவளுக்கும் அப்பா, அம்மா தான் வித்தியாசம். அப்போ ஒரு சகோதரியை திருமணம் செய்யலாமா? முடியாது. ஆனால் எப்பொழுது இருந்து முடியாது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதிலிருந்து முடியாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசேயின் காலத்தில். ஆனால் இது மோசே காலத்துக்கு கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்பு நடக்கின்றது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட முன்பு அது நடக்கிறது. மற்றது இவர்கள் பாபிலோனிலிருந்து வந்தவர்கள். ஆதாம் ஏவாள் காலத்திலே கூட இது ஒரு பெரிய பிரச்சனை. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, காயினுக்கு இங்கிருந்து மனைவி வந்தது என்று. அப்போது அந்த தமிழிலே மாத்திரமல்ல, எந்த மொழியிலேயும் அந்த வேதம் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், அப்படித்தானே? அப்போது காயினுக்கு எங்கிருந்து மனைவி வந்தது என்று என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் சொல்லுவேன், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த மற்ற பிள்ளைகள் இருந்தார்கள், பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பெண் பிள்ளைகள் தான் காயினுக்கும் சேத்துக்கும் மனைவிகளாய் வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது பலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2 காரணங்கள். ஒன்று, அவர்கள் சொல்லுகிறார்கள், அது எப்படி சகோதரியை திருமணம் செய்ய முடியும், வேதத்திலே அப்படி இல்லையே என்று. இரண்டாவது, காயின் போய் ஒரு தேசத்திலே குடியிருக்கும் பொழுது அந்த ஒரு தேசம் இருந்ததாக காட்டப்படுகிறது ஏற்கனவே, ஆகவே ஏற்கனவே மக்கள் இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் வாதாடுவார்கள். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் வரை இந்த பாதி சகோதரியை திருமணம் செய்கின்ற அந்த பழக்கம் உலகில் இருந்து வந்தது. ஆகவே யூதர்கள் மத்தியிலே கூட அது இருந்து வந்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு கூட ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி கிடைக்குமோ என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஞாபகம் இருக்கிறதா? தாவீதினுடைய ஒரு மகன் அம்னோன் தாவீதினுடைய ஒரு மகளை, அப்சலோமின் சகோதரியை விரும்பினான். அப்போ அம்னோனுடைய நண்பன் வந்து சொல்லுகிறான், மச்சான் நீ போய் அப்பாவினிடத்திலே கேள், இவளை திருமணம் செய்து தர சொல்லி. அப்போ அப்பா மறுக்க மாட்டார் என்று. அப்போ ஒரே அப்பா, அண்ணன் தங்கையை கல்யாணம் கட்ட கேட்டால் ஒருவேளை கொடுப்பாரா இருக்கும் என்ற ஒரு கருத்தை அந்த நண்பன் முன்வைக்கின்றான் என்றால் பாருங்கள், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு எவ்வளவோ தசாப்தங்கள் ஆகியும் நூற்றாண்டுகள் ஆகியும் ஒருவேளை இப்படி நடந்தாலும் நடக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அல்லவா? இப்போ இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சகோதரியே என்று சொல்வதில் தப்பு கிடையாது. ஏன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவன் நமக்கும் பிதாவாக இருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் நாம் இயேசுவுக்கு சகோதரர்கள். ஆமாவா இல்லையா? இப்போ சகோதரர்களாயும் சகோதரிகளாயும் நாம் இருக்க முடியும். எப்படி? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் ஆண் பால். அதை நான் உங்களுக்கு மறுபடி வலியுறுத்த விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த தமிழர்கள் மத்தியிலே இந்த பாசம் அதிகம் இருக்கிறது அல்லவா? அதிலும் இந்த குறிப்பாக இந்தியாவுக்கு போனால், இது ஒரு தப்பான விஷயமாய் நான் சொல்லவில்லை, நல்ல விஷயமாய் சொல்லுகிறேன். அவர்கள் இந்த பாசத்தை உறவின் அடிப்படையிலே வெளியிட விரும்புவார்கள். இலங்கையிலே அது கொஞ்சம் குறைவு. இந்த யாழ்ப்பாணம் பக்கத்திலே வடக்கு பிரதேசத்திலே ஓரளவு உண்டு. ஆனால் மற்ற நான் வாழுகின்ற இந்த மலையக பிரதேசங்களிலே அது குறைவு, இல்லாமல் இல்லை, குறைவு. ஆனால் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது. என்னவென்றால், யாரையாவது பார்த்தவுடன் அம்மா, அப்பா, மகன், அண்ணன், தம்பி, இப்படி பாசத்தை அவர்கள் பொழியக்கூடியவர்கள் தமிழர்கள். அந்த வகையில் நாம் தேவனுக்கு மகளாயிருக்கிறேன் என்று கிறிஸ்தவ பெண்கள் ஆண்டவருக்கு சொல்லுவார்கள். அதிலே நான் ஒரு தவறையும் காணவில்லை. ஆனால் அன்பானவர்களே, நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறேன், கிரேக்க மொழியிலே பிள்ளைகளை குறிக்கின்ற 5 சொற்கள் இருக்கின்றன. பிரேஃபோஸ் என்ற சொல்
புதிதாய் பிறந்த குழந்தையை குறிக்கும். பைடியா என்ற சொல் தவழும் குழந்தையை குறிக்கும். நேபியோஸ் என்ற சொல் கொஞ்சம் அந்த எழுந்து தத்தி தத்தி நடந்து அந்த புத்தகங்களை எல்லாம் இழுத்து புரட்டி போடுகின்ற ஒரு குழந்தையை குறிக்கும். அடுத்தது டெக்னான். டெக்னான் என்பது எந்த வயதினரானாலும் பிள்ளைகள் அல்லவா, நமது பெற்றாருக்கு, அதை குறிக்கும். அப்போ இந்த பிரேஃபாஸ், பைடியா, நேபியோஸ், அப்புறம் டெக்னான், இந்த சொற்கள் கிரேக்க மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவை ஆண் பாலிலே இருக்கலாம், பெண் பாலிலே இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் குறிக்கும். இப்போ பிரேஃபாஸ் என்ற சொல் ஆண் பாலிலே தான் இருக்கிறது. ஆஸ் ஆஸ் என்று முடிந்தால் அது ஆண் பால் கிரேக்க மொழியிலே. இருந்தாலும் ஒரு புதிதாய் பிறந்த பெண் குழந்தையை கூட, பாலகனை கூட பிரேஃபாஸ் என்று சொல்லலாம். பாயடியா, பாயடியா என்பது நியூட்டஜென்டர் என்று சொல்வார்கள். அந்த அதற்கு என்ன பலவின் பாலா, எனக்கு அந்த தமிழ் இலக்கணம் அவ்வளோ வராது. ஆண் பால் பெண் பால், அந்த மற்றது அந்த ஆண் பாலும் பெண் பாலும் இல்லாத அது இது அகரிணையிலே வருமே அது அந்த ஒரு அமைப்பில் வருகிறது. இருந்தாலும் அது ஆண் குழந்தைக்கும் சொல்லலாம், பெண் குழந்தைக்கும் சொல்லலாம். அப்புறம் நேபியாஸ் மறுபடி ஆண் பாலிலே வருகிறது. அப்போது ஆண் பாலிலே நேபியாஸ் இருந்தாலும் அது பெண் குழந்தையையும் சொல்லலாம். டெக்னான், டெக்னான் என்பதும் நியூட்டஜென்டரிலே வருகிறது. அதை கூட ஆண்கள் பெண்கள் சொல்லலாம். இப்போ டெக்னியாமு, என் பிள்ளைகளே என்று சொல்லும் பொழுது ஆண் பிள்ளைகளே பெண் பிள்ளைகளே என்று தனித்தனியாய் சொல்ல தேவையில்லை, எல்லாரையும் குறிக்கும். ஆனால் ஐந்தாவதாய் ஒரு சொல் இருக்கிறது, ஹுயோஸ். அந்த ஹுயோஸ் என்ற சொல் ஆண் பால் மாத்திரமல்ல, ஆண் பிள்ளைகளை மட்டும்தான் குறிக்கும். இந்த சொல் தான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் என்று யோவான் 3:16 பார்க்கிறோம். அதிலே இயேசுவானவர் ஆண் பாலிலே குறிக்கப்படுகிறார். அதுபோல நம்மையும் ஆண்டவர் மகன்களாக சுவீகரித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அப்போ முன்பு அடிமைகளாக இருந்த நாம் இப்பொழுது ஆண்டவரை அபாஹோ பட்டேர், அதாவது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். புத்திர, அந்த இடத்துல எல்லாம் வருகின்ற சொல் ஹுயோஸ் என்ற சொல். ஆகவே அன்பானவர்களே, பிரேஃபாஸ், பைடியா, நேபியோஸ், டெக்னான் என்ற அந்த 4 விதத்தில் சகோதரிகள் நீங்கள் உங்களை மகள்களாக எண்ணிக்கொள்ளலாம். தேவனுக்கு நீங்கள் மகள்களாக எண்ணிக்கொள்ளலாம். தயவு செய்து நான் சொல்வதை ஒழுங்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்பானவர்களே, இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டு அவரோடு கூட உட்கார்ந்திருக்கின்ற அந்த ஆங்கிலத்தில் கோ ஏஸ் என்று சொல்லுவார்கள், உரிமையுள்ள மகன்களாக இருக்கிறோம் அல்லவா, அப்பாஹோ பட்டேர் என்ற ஆண்டவரை அழைக்கத்தக்க விதத்தில், அந்த விதத்தில் நீங்கள் சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவருக்கு மகள் கிடையாது, மகன். இப்போ புரிகிறதா? ஒரு பாசத்தில், ஒரு அன்பில் நீங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உங்கள் மகளப்பா என்று நீங்கள் பெண்கள் சொல்வதில் ஒரு பிரச்சனை கிடையாது. மகனாக தெரிந்து கொண்டீர், மகளாக தெரிந்து கொண்டீர் என்று ஃபாதர் பெர்க்மன் ஐயா அழகாக பாடியிருக்கிறார். அந்த பாட்டிலே ஒரு குற்றமும் கிடையாது. அருமையான பாடல். நீங்கள் அப்படியே ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கலாம். ஆனால் இறையியல் அடிப்படையில் ஆண்டவர் நம்மை மகன்களாக சுவீகரித்திருக்கிறார். அந்த உரிமை உள்ள கோ-ஏர்ஸ் வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட அமர்ந்து அவருடைய தேவனுடைய அந்த குடும்பத்தில் அங்கத்தவர்களாய் நாம் இருக்கக்கூடிய அந்த நிலையை நமக்கு கொடுத்தது ஹுயோஸ் என்ற பதத்தின் அடிப்படையில். அந்த வகையில் நாம் அனைவருமே, நீங்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நாம் ஆண்டவருக்கு மகன்மார். புரிகிறதா? அதே நேரம் இயேசுவானவருக்கு நாம் அனைவருமே மனவாட்டி அல்லவா? நான் ஆணாக இருக்கட்டும், ஆனால் சபை என்று சொல்லும் பொழுது நான் அவருக்கு மனவாட்டி. நான் மனவாளனோ மனவாட்டியோ அல்ல, மனவாட்டி. அவர் தான் மனவாளன். அப்போ அவருடைய பிதா நம்முடைய பிதா என்றபடியினால் நாம் அவருக்கு சகோதரர்கள். ஆனால் அவர் நம்மை ஒரு பெண் பாலில் பார்க்கிறபடினால், தன்னுடைய மனவாட்டி என்று பார்க்கின்றபடினால்
சகோதரன் என்று சொல்லாமல் சகோதரி என்று சொல்லுவதில் ஒரு தப்பும் நான் காணவில்லை. அதைத்தான் இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் 9வது வசனத்திலே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, அதாவது என் பிதாவின் மகளே, என் மனவாளியே. அப்போ இதிலே அன்பானவர்களே ஒரு பெரிய ரகசியம் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்னவென்றால், ஆபிரகாம் சாராளை பார்த்தது போல ஆண்டவராகிய இயேசு சபையை பார்க்கிறார். அப்போ பாருங்கள், ஆபிரகாம் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்திலே அதை சொல்லுகிறார் அல்லவா, இவள் என் மனைவிதான், ஆனால் என் சகோதரியும் கூட, என் அப்பாவுக்கு இவள் பிள்ளை. அதே போல நமது இயேசுவானவர் நம்மை பற்றி சொல்லுகிறார், ஆம், சபை எனது மனவாட்டி தான், எனக்கு மனைவியாக போகிறவள் தான், ஆனாலும் இவள் எனக்கு சகோதரியும் தான். ஏன்? என் பிதாதான் இவளுக்கும் பிதா. எவ்வளவு அழகான ஒரு இறையியலை இந்த இடத்துல ஆண்டவர் வைத்து காண்பிக்கின்றார் என்று பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என்ன அந்த கண்களில் ஒன்று? என்ன, ஒரு கண் குருடா மணவாட்டிக்கு? ஒரு கண்ணினால் கவர்ந்து கொண்டாய். அது என்ன, இருதயத்தில் ஒரு சரப்பணி. ஞாபகம் இருக்கிறதா நான் சொன்னேன், அந்த பெண்கள் மார்புக்கு இடையிலே அந்த வெள்ளைப்போளத்தை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். அது என்ன ஒன்று? சொல்லுகிறேன் கேளுங்கள். கண்கள் 2 அல்லவா? அப்போ இரண்டில் ஒன்று என்ன? பாதி. அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார், சபையே, நீ இன்னும் என்னை முழுமையாய் பார்க்கவில்லை. உனக்கு இன்னும் என் ரூபம் தெரியாது. ஆனால் முழுக்க என்னை நீ பார்க்காமல் எந்த அளவுக்கு உனக்கு நான் வெளிப்பட்டிருக்கிறேனோ அந்த அளவில் மாத்திரமாவது நீ என்னை பார்க்கிற பார்வை இருக்கிறதே, அந்த பார்வையால் நான் கவரப்பட்டிருக்கிறேன். அதாவது அன்பானவர்களே, நமக்கு இயேசுவை குறித்த முழு வெளிப்பாடு இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவானவர் நம்மோடு இருக்கிறார், உண்மை. நம்மை வழிநடத்துகிறார், உண்மை. உங்களில் சிலர் நீங்கள் இயேசுவானவரை தரிசனத்திலே பார்த்திருப்பீர்கள், உண்மை. எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் இயேசுவை நாம் முழுமையாக இன்னும் காணவில்லை. ஒரு தடவை யோவான் கண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே இயேசுவை முழுமையாய் கண்டவர் தொபுக்கடீர் என்று செத்தவனை போல விழுந்தார். அப்போ ஆனால் அந்த பாக்கியம் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைக்க போகிறது. பரலோகத்துக்கு போய் நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம், அது வேறு. ஆனால் இன்னும் அவரை முழுக்க காணவில்லை. காணாவிட்டாலும் நாம் ஓரளவு அவரை பார்க்கின்ற பார்வை இருக்கிறதே. எப்படி? நம்முடைய ஆவிக்குரிய கண்களால், நம்முடைய விசுவாசத்தால் நாம் அவரை பார்க்கிறோமே, அந்த பார்வையே அவருக்கு இன்பமாய் இருக்கிறதாமே. ஆஹா, அந்த பார்வையால் நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறாய் மணவாளியே என்று அவர் சொல்லுகிறார். என்றால் அவர் எந்த அளவுக்கு நம்மை குறித்து திருப்தி அடைகிறார் என்று பாருங்கள். இப்போ இதை சொல்லும் பொழுது நான் ஒரு கற்பனையை நான் முன்வைக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் மணவாளன் மணவாட்டி என்ற அந்த அடிப்படையில் பேசுகிறபடினால் நானும் அதே விதமான ஒரு அடிப்படையில் பேசுகிறேன். தான் திருமணம் செய்ய போகின்ற அந்த பெண்ணை பார்க்க ஆவலாய் இருக்கின்ற அந்த மணவாளன் இப்படி தன் கண்களை எல்லா இடமும் மேய விடுகிறார். எங்கே அவள் அவளுடைய அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், சகோதரிகள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த இந்தியாவிலே இந்த பெண் பார்க்க போகிறார்களே, அந்த ஒரு கற்பனையை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அப்போது மணவாளன் உட்கார்ந்து இப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்த கதவுக்கு பின்னால் ஒரு பாதி முகம் வெளியே வருகிறது. இப்படி பாதி முகம் வெளியே வருவதை பார்த்தவுடன் மணவாளனுக்கு தெரிகிறது, ஆஹா, இவளைத்தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் என்று. அந்த பாதியை பார்க்கும் போதே அந்த மணமகனுக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு வரும், ஒரு புலகிதமான ஒரு உணர்வு வரும். இந்த உணர்வை தான் இயேசுவானவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நீ இன்னும் முழுமையாக என்னை பார்க்கவில்லை, ஆனால் உன் ஒரு கண், அந்த ஒரு கண்ணே போதும் நான் உன்னால் கவரப்பட. அதாவது
நமக்கு இரண்டு விதமான கண்கள் இருக்கின்றன அன்பானவர்களே. ஒன்று மாம்ச கண், இன்னொன்று ஆவிக்குரிய கண். அப்போ அப்படி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாம்ச கண்ணால் நாம் இயேசுவானவரை பார்க்கவில்லை, அதை ஒரு கண்ணாய் எடுத்துக்கொள்வோமே. இதோ நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த இரண்டு மாம்ச கண்களையும் ஒரு கண்ணாய் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் இருதயத்தின் கண் என்று இருக்கிறது அல்லவா, ஆவிக்குரிய கண் என்று இருக்கிறது அல்லவா. ஆவிக்குரிய கண்களால் நாம் இயேசுவை பார்க்கிறோமா இல்லையா? வார்த்தையின் மூலமாய் பார்க்கிறோம், விசுவாசத்தால் பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய கண்களால் அவரை பார்ப்பதையே அவர் விரும்பி, அது போதும் மனவாளியே, நான் உன்னால் கவரப்பட்டு விட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. அப்போ அதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்க விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகருக்கு ஆசையாக இருக்கிறது இயேசுவை நேரிலே காண்பதற்கு. இப்போ நான் உங்களிடத்தில் கேட்டால் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் இயேசுவை நேரிலே காண வேண்டும் என்று? அநேகமாக எல்லாருமே கையை தூக்குவீர்கள். என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் இயேசுவை நேரடியாக பார்க்க உங்களுக்கு ஆசையா என்று நான் கையை தூக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் தெளிவாக இதற்குரிய பதிலை சொல்லு சுரேஷ் என்றால் சொல்லுவேன். என்னவென்றால், இந்த கண்களால் நான் இயேசுவை பார்க்க விரும்பவில்லை. பல காரணங்கள். ஒன்று, அவரை பார்க்கும் அளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. இந்த கண்கள் பாவங்களை பார்த்த கண்கள், உலகத்தை பார்க்கின்ற கண்கள், இச்சையான கண்கள், அசுத்தமான கண்கள். இந்த கண்களை கொண்டு பரிசுத்தமான இயேசுவை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. அவரே வந்து சொன்னாலும், சுரேஷ் நான் உனக்கு காட்சி கொடுக்க விரும்புகிறேன் என்று நான் சொல்வேன். ஆண்டவரே, நான் மோசே அல்ல. மோசே சொன்னார், ஆண்டவரே உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று. மோசே, அவர் மோசே, நான் சுரேஷ். இந்த கண்களால் நான் உங்களை பார்க்க விரும்பவில்லை. இந்த கண்கள் உங்களை பார்க்கும் அளவுக்கு தகுதியான கண்கள் அல்ல. ஒன்று. இன்னொன்று, இந்த கண்களால் உங்களை பார்த்தால் நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன். நீங்கள் எவ்வளவு மகிமை உள்ளவர் ஆண்டவரே, அந்த உங்களை நான் இந்த கண்களால் பார்க்க முடியுமா? அப்படியே நீங்கள் தரிசனமாய் யாருக்காவது உங்களை காண்பித்தாலும் உங்களுடைய மகிமையை குறைத்து அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் காட்டுகிறீர்கள். அது பரவாயில்லை, இருந்தாலும் அது கூட எனக்கு வேண்டாம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை அன்பானவர்களை, இதை குறித்து நான் பேச விரும்புவதில்லை, அதனால் நிறைய பேர் நினைக்கிறார்கள் இவனுக்கு இதெல்லாம் இல்லை என்று. நான் இயேசுவை தரிசனத்திலே நேரடியாக கண்டு ஒரு வாரம் நடுங்கி கொண்டிருந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, ஆனால் வேண்டாம். ஆனால் ஆவிக்குரிய கண்களால் இயேசுவை கண்டு வருகின்றவன் தான் நான். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் இயேசுவை நமக்கு பார்க்க முடியும். ஆனால் காத்திருப்போம். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பாதி வழியிலேயே இயேசுவை காண ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு நித்திய காலமாக அவரை பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறோம். அந்த மாதிரியான பாக்கியவான்கள் தான் நாம் அல்லவா? அப்போ இப்போ நாம் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கொண்டு மாத்திரம், அந்த ஒரு கண்களால் அவரை பார்க்கிறோமே, அதனாலேயே அவர் கவரப்பட்டு விட்டாராம். அதுபோல இருதயத்தின் ஒரு சரப்பணியினால். விசுவாசம் எங்கே இருக்கிறது? தலையில, இருதயத்தில. மூளையில் இருப்பது அறிவு, ஆனால் விசுவாசம் இருப்பது இருதயத்திலே. அப்போ இந்த இடத்துல இந்த சரப்பணி என்று சொல்லப்படுவது விசுவாசம். சபையே, எந்த அளவுக்கு நீ என் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறாயோ அந்த அளவை குறித்து நான் சந்தோஷப்பட்டு அந்த உன் விசுவாசத்தால் கவரப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களை, உலகத்திலே பெரும்பான்மையானவர்கள் இயேசுவானவரை விசுவாசிக்காத இந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு சிறு கூட்டம் அவரை விசுவாசிக்கிறோமே, அந்த விசுவாசம் அந்த ஒரு சரப்பணியாய் அவரை கவர்ந்திருக்கிறது என்று தான் இந்த வசனத்திலே காட்டுகிறார். ஆஹா, என்ன அருமையான ஒரு வசனம் பார்த்தீர்களா? என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரி, என் மனவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். கழுத்தில் மாலையாய் வருகிறது, சரப்பணி இந்த இருதயத்தில் இருக்கிறது. அதுதான் நான் இருதயம் என்று சொன்னேன். இது கழுத்திலே மாலையாய் அணிவிக்கப்படுகின்ற ஒன்று. நான் நினைத்தேன் 9ஆம் வசனத்தோடு இன்னும் சில வசனங்களையும் பேசலாம் என்று. ஆனால் 9வது வசனத்திலேயே நமது நேரம் முடிந்து விட்டது. ஏன் அவசரம்? ஆறுதலாய் படிப்போமே அன்பானவர்களே. நேரம் போய்விட்டது. 20வது பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். போய் வாருங்கள்.